அஷ்டமி திதியில தான் பிறக்கிறாங்க. இன்னும் வடதேசத்துல ராதா அஷ்டமி அப்படின்ற ஒரு தினம் விழாவா கொண்டாடப்படுது. கிருஷ்ணரை சுத்தி எப்பயுமே கோபியர்கள் கோபாலர்கள் விளையாண்டுட்டே இருப்பாங்க. அவரோட புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி அவரை விட்டு பிரியாம எப்பயுமே அவர் கூடயே பயணிக்கிறவங்க தான் கோபியர்கள். அப்படி ஒரு கோபியரா பகவான் கிருஷ்ணருக்கு தோழிகள்ல ஒருவர் தான் ராதையும். இளம் வயதுல இருந்தே வளர்றதுனால கிருஷ்ணருக்கு நெருங்கிய தோழியா இருக்காங்க ராதை. காலப்போக்குல தோழமை காதலா மாறுது. ராதாவுக்கு எப்பயுமே கிருஷ்ணர் மேல பரம பக்தி. அவருக்கு சேவை செய்யறதையும் அவர் கூட இருக்கிறதையும் அவர் கூட நிழலா பின்தொடர்றதையுமே தன்னோட வாழ்நாள் லட்சியமா இருக்காங்க ராதை. அவங்க 2 பேரும் இணை பிரியாம வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா கொஞ்ச காலத்துல அவரோட இளமை பருவம் முடிந்து அவர் கம்சனை அழிக்கிறதுக்காக பிருந்தாவனத்துல இருந்து புறப்பட்டு மதுராவுக்கு போறாரு. அப்படி புறப்படுற சமயம் அங்க இருந்த கோபியர்கள் எல்லாமே கிருஷ்ணரோட தேருக்கு முன்னாடி நின்று